ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கிட்ஸ் எல்லாம் பாக்ஸ்க்கு என்ன பேக் பண்ணிருக்கேன்னு சொல்லி பார்க்கலாமா? ஸ்கூல்ல ஸ்போர்ட்ஸ் டே. கடந்த ஒரு வாரமா இதுக்குரிய பிராக்டிஸ் தான் போயிட்டு இருக்கு. லஞ்ச் ஸ்நாக்ஸ் சொல்லி குட்டீஸ்க்கு பிடிச்ச மாதிரியோ இல்ல என் விருப்பத்துக்கு ஏத்த மாதிரியோ எவ்வளவுதான் பார்த்து பார்த்து சமைச்சு கொடுத்து குட்டீஸ வயிற ஃபில் பண்ணாலும் ஈவினிங் வரும்போது கொஞ்சம் டயர்டா தான் வராங்க. இன்னைக்கான மெனு குட்டீஸ கொஞ்சம் சுறுசுறுப்பாக்கி கொஞ்சம் போனையும் ஸ்ட்ராங் ஆக்குற மாதிரி உள்ள ரெசிபி தான் இன்னைக்கு பேக் பண்ண போறேன். நம்ம கொடுக்குற சாப்பாட்டுல பிள்ளைங்க குண்டாகணும்னு இல்லைங்க, வீக் ஆகாம நல்ல ஹெல்த்தியா இருந்தாலே போதும். ஆனா இந்த ரைஸை நீங்க தொடர்ந்து எடுத்தீங்கன்னா கண்டிப்பா வெயிட்லயும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் தெரியதான் செய்யும். ஃபர்ஸ்ட் ரைஸை குக் பண்ணிடலாம். நான் இன்னைக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். நீங்க நார்மல் ரைஸ் கூட யூஸ் பண்ணிக்கிடலாம். கொதிக்கிற தண்ணியில சேர்த்து ஒரு 75% குக் ஆகவும் விடுறேன். இந்த ரைஸுக்கு முக்கியமே முருங்கை இலை தான். ஃப்ரெஷ்ஷா வீட்டுக்கு முன்னாடி இருக்க முருங்கை இலை இருந்து 4 இலையும் பறிச்சுட்டு வந்திருக்கேன். அதை நல்ல தண்ணியில கழுகிட்டு ஆஞ்சு வச்சிருதேன். கையளவு சின்ன வெங்காயத்து தோலை உரிச்சிட்டு 4 நாளா கட் பண்ணியும் வச்சிருந்தேன். இப்ப ரைஸ் நல்லா குக் ஆயிட்டு வடிக்க வேண்டியதான். இந்த சமயத்துல ரைஸுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு கொதி கொதிச்சதும் வடிச்சு மாத்தி வச்சிருந்தேன். இப்ப பேன்ல 2 ஸ்பூன் பட்டர் சேர்க்கேன். பட்டர் கொஞ்சம் மெல்ட் ஆனதும் கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் உருவி வச்சிருக்க முருங்கை இலையையும் உள்ள சேர்த்து பொரிய விடுறேன். சேர்த்திருக்க பட்டர் நெய் ஆகணும். வெங்காயமும் முருங்கை இலையும் நல்லாவே பொரியணும். நல்லா பொரிஞ்சு ரெடி ஆனதும் அவ்வளவு சூப்பரா மணக்கும். இப்ப ரெடியா இருக்கிற ரைஸையும் உள்ள சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துறதேன். வெறும் கீரையா கொடுத்த சாப்பிட மாட்டாங்க. ஆனா இப்படி ஒரு வாட்டி செஞ்சு குட்டீஸ்க்கு கொடுத்து பாருங்க, நல்லா விரும்பியும் சாப்பிடுவாங்க, நல்ல ஹெல்த்தியும் கூட. இது கூட தொடுக்கிறதுக்கு நல்ல காரசாரமா எப்பவும் போல பன்னீர் 65 பண்ண பன்னீர் கூட உங்களுக்கு பிடிச்சமான சிக்கன் 65 மசாலா, கார்ன்ஃபிளவர், அரிசி மாவு சேர்த்து நல்லா கோட் பண்ணி இதே மாதிரி எண்ணெயில சேர்த்து 2 சைடு பொரிச்சு எடுத்துறதேன். பிரேக்ஃபாஸ்டுக்கு ஆம்லெட் தான் ரெடி பண்ண போறேன். முட்டையை உப்பு போட்டு பீட் பண்ணி வச்சிருந்தேன். பன்னீர் பொரிச்ச பேன்லயே ஒரு பல்லாரி, ஒரு தக்காளி, கொஞ்சமா உப்பு சேர்த்து 2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற முட்டையையும் உள்ள சேர்த்து கொஞ்சம் வேக விட்டு மாத்தி போட்டு அந்த சைடு கொஞ்சம் வேக விட்டுட்டு கொஞ்சம் பெப்பரையும் தூவி இன்னொரு வாட்டி மாத்தி போட்டு வெளியில எடுத்துருதேன். வெறுமனே வெங்காயம் மிளகா போட்ட ஆம்லேட் எந்த அளவுக்கு டேஸ்டா இருக்குமோ இதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா நல்லா இருக்கும் சாப்பிடறதுக்கு. நெக்ஸ்ட் 10 மணி ஸ்நாக்ஸ்க்காக ஆப்பிள். எப்பவுமே பழங்களை தோலோட சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. ஆனா ஆப்பிள்ல மட்டும் தோலை நீக்கிட்டு சாப்பிடுறது கொஞ்சம் பெஸ்டா இருக்கும். குட்டி குட்டியா கட் பண்ணி பாக்ஸ்லயும் சேர்த்து அதுக்கு மேல லைட்டா உப்பு பெப்பரும் தூவி ஒரு பெரட்டி குட்டீஸோட ஸ்நாக்ஸ் பாக்ஸையும் பேக் பண்றேன். எப்பவுமே ஜெசிகா ஆகாஷுக்கு சாப்பாடு கொடுக்கும் போது என் மைண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம், அவங்க 2 பேரும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டாலும் டிஃப்ரெண்டா சாப்பிடணும். கொஞ்சம் ஹெல்த்தியாவும் இருக்கணும், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் இருக்கணும்னு சொல்லி பார்த்து பார்த்து சமைச்சு கொடுப்பேன். பிரேக்ஃபாஸ்டுக்கு ரெடி பண்ணிருந்த ஆம்லேட்டு கூட கொஞ்சம் பனக்கற்கண்டு பாலையும் சேர்த்து பேக் பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லஞ்ச் காம்போ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. பாய்.